அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஓணம் பண்டிகை 2025. மகாபலி மன்னனை வரவேற்க தயாராகும் கேரளா. அஸ்தம் முதல் திருவோணம் வரை ஒரே கோலாகலம்தான். இந்த கோலாகலத்தில் நாமும் கலந்து கொள்ள நம்ம வீடியோக்குள்ளே போகலாமே. ஆவணி மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரம்தான் கேரள மக்களால் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் அறுவடை திருவிழாவான ஓணம் கேரள மாநிலத்தில் மிகுந்த கோலாகலத்துடனும் உற்சாகத்துடனும் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது மன்னன் மகாபலியின் வருகையை நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மலையாள மொழி பேசும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஓணம் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கானம் விற்றேனும் ஓணம் கொண்டாடு என்பது மலையாள பழமொழி. வசதி வாய்ப்பற்றவர்கள் தங்கள் வீடுகளில் உணவுக்காக சேமித்து வைத்திருக்கும் கான பயரை விற்றாவது ஓணம் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது இதன் பொருளாகும். இதிலிருந்து ஓணம் பண்டிகைக்கு கேரள மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்து வருகிறார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. கடவுளின் தேசம் என்று புகழப்படும் கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை மட்டும் கேரள மக்கள் உலகமெங்கும் ஜாதி மத வேறுபாடின்றி கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. கொல்லம் ஆண்டான மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிங்கம் மாதத்தில் தமிழ் மாதமான ஆவணியில் ஓணம் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பருவமழை காலம் முடிந்து எங்கும் பசுமையாக இருக்கும் காலத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள். மலையாள மாதமான சிங்கம் மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் 2025 ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கி செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தன்று 10 நாட்கள் இந்த ஓணம் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் வரை 10 நாட்களும் அந்தப்பூ கோலங்கள் போட்டு அலங்கரிப்பார்கள். இந்த நாளில் ஓணத்தப்பன் என்று மலையாள மக்களால் அழைக்கப்படும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பல்வேறு வண்ணங்களை கொண்ட மலர்களால் கோலமிடுவார்கள். இதற்கு அத்தப்பூ கோலம் என்று பெயர். அத்தப்பூ கோலத்தில் தும்பை, காசி, அரளிப்பூ, தாமரை, மல்லி, கேந்தி, வாடாமல்லி உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் இடம்பெறும். ஹஸ்தம் நட்சத்திரம் வரும் முதல் நாளில் மகாபலி தனது ராஜ்யத்திற்கு திரும்பும் நாள் அத்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த சமயம் எனும் பிரம்மாண்ட ஊர்வலங்கள் வாமனமூர்த்தி திருக்கரக்கோயில் மற்றும் கொச்சி முழுவதும் நடைபெறுகின்றன. ஓணத்தின் சிறப்பு பூக்களத்தில் எனும் பூக்கோலம் அதில் அத்தாப்பூ எனப்படும் முதல் அடுக்கு மஞ்சள் இதழ்களாலான பூக்களால் போடப்படுகிறது. மக்கள் ஓணத்தின் ஒவ்வொரு நாளும் கோலத்தின் அடுக்குகளை சேர்க்கின்றனர். 2வது நாள் சித்திரை நட்சத்திரம். திருவிழாவின் 2வது நாளில் பூக்களத்தில் மேலும் 2 அடுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் பூக்கள் சேர்க்கப்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள மலையாளிகள் சித்திரை அன்று கோவில்களுக்கு செல்வது வழக்கம். சுவாதி நட்சத்திரம் வரும் 3வது நாளில் மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிய ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்குகிறார்கள். பெண்கள் கசாவி புடவை, ஆண்கள் முண்டு அணிகிறார்கள். அதே நேரத்தில் சிறுமிகள் பட்டு பாவாடை அணிகின்றனர். ஓணக்கொடி என்று அழைக்கப்படும் விழாவை குறிக்கும் வகையில் பூக்களத்தில் மேலும் ஒரு அடுக்கு மலர்கள் சேர்க்கப்படுகின்றன. விசாக நட்சத்திரம் வரும் 4வது நாளில் மலையாளிகள் தங்கள் வீடுகளில் பருவத்தின் புதிய அறுவடை சிறப்பு தினத்தை குறிக்க குடும்பங்கள் பல வகையான உணவுகளை சமைத்து உண்கின்றனர். 9 சுவைகளில் உணவு தயார் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் 64 வகையான உணவு வகை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இந்த உணவினை ஓண சாத்தியா என்று அழைப்பர். பின் புலி களி நடனங்கள் அரங்கேறும். அனுஷ நட்சத்திரம் வரும் 5வது நாளில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பம்பா ஆற்றில் வல்லம் களி என்ற புகழ்பெற்ற படகு போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சிப்பாட்டு என்ற பாடலை பாடிக்கொண்டு படகை செலுத்துவது இதன் சிறப்பம்சமாகும்.
கேட்டை நட்சத்திரம் வரும் 6வது நாளில் திரிக்கேட்டா என்பது கேட்டை நட்சத்திரம் ஆகும். குடும்பங்கள் தங்கள் மூதாதையரின் வீடுகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று ஆசீர்வாதம் பெறும் சிறப்பு சந்தர்ப்பமாகும். இதற்கிடையில் பூக்களத்தில் புதிய மலர்கள் சேர்க்கப்படுகின்றன. 7வது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் கொச்சி முழுவதும் உள்ள கோயில்களில் இந்த தினம் முதல் ஓண சத்யா வழங்கத் தொடங்குகிறது. கேரளாவின் பல்வேறு இடங்களில் புலிகளி, கைகொட்டுக்களி உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற நடனங்கள் ஆடப்படுகின்றன. பூராடம் நட்சத்திரம் வரும் 8வது நாளில் ஒவ்வொரு நாளும் பூக்கள் சேர்ப்பதன் மூலம் பூக்களம் பெரிதாகிறது. பூராடம் பூக்களத்தின் நடுவில் மகாபலி என்னும் வாமனரின் களிமண் சிலைகளை வைத்து பூராடம் தொடங்குகிறது. புராணத்தின்படி அந்த செயல் மகாபலிக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவதற்கான அழைப்பை குறிக்கிறது. உத்திராட நட்சத்திரம் வரும் 9வது நாளில் முதல் ஓணம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள அனைத்து பக்தர்களும் மகாபலியின் வருகையை குறிக்க சிறப்பு தயாரிப்புகளை செய்கிறார்கள். புதிய அறுவடையின் புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களை பயன்படுத்தி பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. திருவிழாவின் கடைசி நாளான திருவோணம் என்பது மன்னன் மகாபலியை வரவேற்கும் அடையாளமாக மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் அரிசி மாவு கோலமிடுகிறார்கள். ஓண சத்யா எனப்படும் ஓணம் விருந்து தயாரிக்கப்பட்டு உறவினர்கள் இணைந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள். ஓண சத்யா என அழைக்கப்படும் இந்த விருந்தில் அறுசுவைகளில் 64 வகைகளுடன் ஓண விருந்து தயாரிக்கப்படுகிறது. புத்தரிசி மாவில் அடை, அவியல், அடை பிரதமன், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், ஓலன், ரசம், மோர், தோரன், சர்க்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சிக்கறி அல்லது இஞ்சி புளி, எரிசேரி, மிளகாய் அவியல், பரங்கிக்காய் குழம்பு, பப்படம், சீடை, ஊறுகாய்கள், பால் பாயாசம், அடை பாயாசம், சிறுபருப்பு பாயாசம் என பல்வேறு வகையான உணவுகள் தயாரித்து கடவுளுக்கு படைப்பார்கள். பின்னர் நண்பர்கள் விருந்தினர்களுடன் குடும்பமாக அமர்ந்து ஓணம் விருந்தை வாழை இலையில் பரிமாறி மக்கள் ரசித்து ருசிப்பார்கள். மகிழ்வடையும் மகாபலி சக்கரவர்த்தி. ஓணம் பண்டிகையின் போது பெண்கள் மகிழ்வோடு கைகொட்டுகளில் நடனமாடுவர். கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை அணிந்து பாடல்களை பாடியபடி நடனமாடுவர். பெரும்பாலும் கைகொட்டுக்களி பாடல்கள் மன்னன் மகாபலியை குறித்தும் அவரை வரவேற்கும் விதமாகவும் அமைந்திருக்கும். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த பின் மகாபலி சக்கரவர்த்தி மகிழ்ச்சியுடன் மீண்டும் பாதாள உலகுக்கு செல்வதாக ஐதீகம். இந்த பதிவின் மூலம் கேரளாவில் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.